ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்கியூஎல்ல எஸ்கியூலோட இன்ட்ரடக்ஷன், டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல், டிக்யூஎல். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் கீழே வரும். ஸோ இந்த 5 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட சேர்த்து நம்ம இன்னொன்று சேர்த்து பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த 5ஓட கமாண்ட்ஸும் இதோட என்ன பர்பஸ் எல்லாமே நான் இப்போ சொல்லிடுவேன். ஸோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன? உனக்கு நேம் வச்சு என்ன தெரியும்? ஸோ நேம் வச்சு யூ கேன் அரைவ் தட் இட் இஸ் a structured query language. ஸோ எஸ்கியூஎல் இந்த ஸ்ட்ரக்சர்ட் query language அப்படின்றது எதுக்கு கீழே வருது அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். காலேஜில் படிச்சிருக்கியா நீ? ஸோ இது ஐடி சிஎஸ்சி அந்த பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கொண்டு வரும். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஐ மீன் 2 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் எப்படி சொல்லணும், நான் டேபுலர் ஃபார்மேட். இன்னொன்று ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். is nothing but a table format. ஃபார்மேட் கீழே தான் நம்மளோட எஸ்கியூஎல் இருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா RDBMS. ஸோ இந்த RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த ரிலேஷன் அப்படின்றது ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த ஜாயினிங் கான்செப்டே வரும். ஸோ அதனால இது என்ன நம்ம சொல்லணும், RDBMS. இந்த RDBMS கீழே தான் நம்மளோட SQL அண்ட் SQL is nothing but extension of an SQL. இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் we are going to see only about SQL. ஓகே, ஸோ இந்த SQL அதில் எப்படி டேபிள் இருக்கும்? ஒரு டேபிள் எப்படி இருக்கும்? டேபிள் என்ன இருக்கும்? காலம்ஸ் இருக்கும், ரோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டேபிள் இஸ் நத்திங் பட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கரெக்டா? ஸோ இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ரோலையும் ரோ அண்ட் காலம். இந்த பேசிஸில் தான் நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த ரோவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியூப்பிள் ஆர் ரெக்கார்ட். ரெக்கார்ட்றது என்ன நான் சொல்றேன். ஓகே, டியூப்பிள் ஆர் ரெக்கார்ட்ஸ். இந்த காலம் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா column is nothing but an attribute or a field. This is what they tell. Okay, now let me explain what is the record and what is attribute. There is nothing but what is row and what is column. Do you have Excel in your system? ஸோ இதுதான் நம்மளுக்கு டேபிள். இதுதான் டேபிள் ஃபார்மேட். இதுதான் இப்படி தான் டேட்டா பேஸில் வந்துட்டு என்னோட டேட்டாஸ்லாம் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இதில் எது காலம் சொல்லுவார், எது காலம், எது ரோ? ஓகே, காலம் இஸ் நத்திங் பட் horizontal thing is called column. Vertical thing is called row. Column. Okay, so for example I'm going with the school. Let me give you a simple example, school management system. Okay, so I'll give you student number. Do you have student ID, right? Student number or ID, whatever, and then student name.
Student number என்ன அப்படி இருக்கலாம்? Example 20, 34, 20, 35, 20, 36. Name something like Ram, Kumar, Dinesh. Okay. So here what we are referring, this student name, student number and student name, we are referring it as column, which is also known as attribute or field. Okay. So what we are referring to row is this 2034, 2035, 2036 along with this name. This each one is denoting a record. Each one is a record. What is 2034? This is a record. So it is in a row. Ram, it is a record. It is in a row. Okay. So this is what, this is how data will store in backend table. Okay. This is what we are extracting using SQL. This is what performing using SQL. Okay. This is how data will store inside Oracle database. Whatever the version, this is the ultimate structure of Oracle database. Now you could understand, right? So now tell me, what about now? What do you understand about SQL? SQL structured language, database management, relational RDB, relational database management. There's need in rows and row record column attributes. So attribute or field. So this is what SQL is based. Do you have any doubts? So if you want me to go slow, you just let me know. I'll go. Or if you are comfortable, I'll move forward. Okay. So this is what SQL. And coming to this DDL. These are the 5 types or 5 classification of SQL. Under these only we are going to perform whatever the operation using SQL. It is coming under only these. Okay. So let me explain what is DDL. Data definition. As you said, it is data definition language. Then what is DML? Data manipulation. What is DCL? Data control language. Then what is TCL? Transaction control language. Sorry, DQL. TCL or TQL? I mean DQL, data query language. Okay, these are the 5 types of language. Now just tell me what are the 5 types of SQL language? DDL, DML, DCL, TCL, DQL. Okay, what is DDL? Data definition language. DML, data management. First DDL. Let me go with DDL. DDL is data definition language. So it is like we are defining the data. As the name indicates, we are defining the data. So data define நம்ம உருவாக்குறோம், மேக் பண்றோம் அப்படின்றது தான் டெஃபினிஷனோட. ஸோ டேட்டா டெஃபினிஷன். ஸோ அந்த டேட்டாவை டிஃபைன் பண்ண போகிறோம், அதை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா create, you can obviously create a data. I mean create a table using create statement and then alter. Okay. Alter. Then next. Okay. So whatever the thing you are using with this command, right, it will affect the, it affects structure of the
It affects structure of the object. What is object? What we are referring to object is number one, table. Number two, sequence. Constraints. For as of now, let it be this table, sequence, constraints. In future, I will tell you what are the objects. Okay. So, இதெல்லாம் எது affect பண்ணும், இதோட structure, entire structure எது affect பண்ணுமோ அது DDL. So, using create, you can create a table. So, அப்போ ஒரு structure வந்துட்டு இது define பண்ணுது. அது ஒரு new structure. இப்போ ஒரு structure affect ஆகுதா? So, alter. நீ create பண்ண டேபிள ஏதோ ஒரு column alter பண்ணணும், ஏதோ ஒரு data type alter பண்ணணும் அப்படின்றது obviously அதுக்குள்ள வரும் alter statement. So, அது அப்பவும் உன்னோட டேபிள்ல உன்னோட சீக்வென்ஸ்லயோ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ ட்ரங்கேட், ஆக்சுவலி ட்ரங்கேட் வாட் வில் ஹேப்பன்? delete not what is truncate? Truncate வந்துட்டு entire data deletes entire data in the table. Truncate பத்தி முன்னாடி பார்க்கணும், பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோ, it erases entire data in the table, not the object. Okay, so truncate will make you to delete entire data in the table, but it won't affect the structure of the object. ஒரு டேபிள்ல இருக்க டேட்டாவை delete பண்ணும், பட் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ட்ராப், ஆப்வியஸா டேபிளையே நீ delete பண்ணணும். டேபிளே எனக்கு வேணாம், டேபிளே எந்த நீடும் கிடையாது, எனக்கு ஆப்ஜெக்ட்ல எந்த நீடுமே கிடையாது. ஸோ அதை வந்து நான் என்டையர் டேட்டா பேஸ்லேருந்து நான் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ட்ராப். இப்போ கமிங் பேக் டு எக்ஸல் ஷீட். ஸோ இனிஷியலாக கிரியேட் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இதை வந்துட்டு நம்ம சொல்லணும் கரெக்டா டேபிளுக்கு. ஸோ இதை எப்படி சொல்லுவார் அப்படின்னா கிரியேட் டேபிள் table name. Okay, and then you have to tell the system what are the columns you want. Okay, so sorry, table create பண்ண போறோம் system. Okay, table க்கு என்னென்ன காலம் வேணும்? student name obviously அது ஒரு காலம். காலம் 1 நான் ஸ்ட்ரக்சர் தான் இப்ப தரேன், query நீ எடுத்துக்கோ, நான் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உனக்கு சொல்றேன். so இன்னொரு காலம் obviously தேவை கரெக்டா, காலம் 2. ஸோ இந்த மாதிரி உனக்கு காலம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். உனக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ காலம் போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, இதுதான் வந்துட்டு ஒரு கிரியேட் டேபிளுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் நீ ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிற. ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் டைம், just write down what tell you. ஸோ எஸ்கியூஎல் சொல்லியாச்சு, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல் முடிச்சாச்சு.
டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்தாச்சு. ஸோ ரோ அந்த காலம்ஸ் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டிடிஎல் சொல்லியிருக்கோம். ஸோ டிடிஎல்ல கிரியேட் மட்டும் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ எழுது. மெதுவாக புரியுற மாதிரி அது மெதுவாக டைம் சொல்லிட்டே எழுதுவோம். ஹலோ ஓப்பன் மவுத்தில் சொல்லிட்டே எழுதுவோம். அப்போதான் நல்லா புரியும். அப்போதான் மெமரிஸ் வரும். ஸோ இப்போ நான் என்னென்ன சொல்கிறேனோ எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மாதிரி ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாமே மைண்டில் இருக்கும். சொல்ல 5 to 5 வரும் 25, 9 to 9 81. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ சொல்லிகிட்டே எழுது. Create. Create table.
DDL தானே ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணும். DDL ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த ட்ரங்கேட் மட்டும் ஸ்ட்ரக்சர் எதுவுமே பண்ணாம டேட்டால மட்டும் நான் டாப் வந்து என்டையர் டேபிளையுமே டைப் பண்ணுங்க. இது வந்து என்டையர் டேபிள் இது மட்டும் டேட்டாவை மட்டும் டைப் பண்ணும். நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன். கிரியேட்டிங் சொல்லியாச்சு, கரெக்டா? ஸோ கிரியேட் எப்படி பண்ணால் இப்படி ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டால் இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை நீ எழுதுனீங்கன்னா உனக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம்ன்ற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடும், கரெக்டா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த காலம் 1 இருக்குது, இந்த காலம் 1 காலம் 2 நம்ம இந்த டேபிளை 2034 ஸ்டோர் பண்ணுறோம், இங்கே ராமா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது நம்பர்ஸில் இருக்குது, இது கேரக்டர்ஸில் இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? டேட்டா டைப். டேட்டா டைப் இது ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம நீங்கள் முடிச்சிடலாம், டேட்டா டைப் முடிச்சிடலாம். ஸோ whenever you are mentioning a column you should mention its data type. ஒரு காலம் மென்ஷன் பண்ணாலே அதோட டேட்டா டைப்பையும் நம்ம ஆப்வியஸாக மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் கிரியேட் டேபிள். ஓகே, ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிச்சா எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, டேபிளுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா காலம் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த காலமுக்கு கண்டிப்பாக டேட்டா டைப் தேவை. ஸோ இவ்வளோதான், எப்போவுமே மைண்டில் இருக்கும். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், காலமோட டேட்டா டைப், கமா என்ன இன்னொரு காலம் 2 அதோட டேட்டா டைப், க்ளோஸ் பிராக்கெட், செமிகாலம். இதை போட்டீங்கன்னா உனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடும். அடுத்து ஆல்டர். ஸோ இந்த ஆல்டர் அப்படின்றது என்ன? எனக்கு ஆல்டரில் நேம்லேயே இருக்கு. ஆல்டர் என்ன பண்ணும்? ஆல்டர் நேம்லேயே இருக்கு. ஆல்ட்ரேஷன், மாடிஃபிகேஷன், சேஞ்சஸ், ஸோ இது எல்லாமே ஆல்டர் வந்துடும். ஸோ இப்போ நீ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்ட எனக்கு, ஆனால் நீ தப்பாக கிரியேட் பண்ணிட்ட, இல்லை உனக்கு ஏதோ ஒரு தேவை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீ இந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்னா நம்பர், ஸ்டூடெண்ட் நேம். இப்போ நான் என்ன கேட்குறேன்? ஸ்டூடெண்ட் அட்ரஸ். எனக்கு ஒரு புது காலம் நான் கேட்குறேன். அப்படி என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணணும்? திரும்ப புதுசாக கிரியேட் பண்ண முடியாது, கரெக்டா? அப்படி ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு காலம்காக நீ புது டேபிள் கிரியேட் பண்ணினா நீ எல்லாம் டெவலப்மெண்ட் முடிச்சிருப்ப. ஸோ அப்போ வந்து உன்னால் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ணா, யூ கோ வித் ஆல்டர் கமாண்ட். ஓகே, ஆல்டர் இஸ் நத்திங் பட் ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், போறன்றதை பொறுத்து. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நீ ஆட் என்ன சொல்லிட்ட? டேபிளுக்கு சிஸ்டம்க்கு என்ன சொல்ற? ஆல்டர் பண்ணு. என்ன ஏதோ ஆல்டர் பண்ணணும்? டேபிள் ஆல்டர் பண்ணு. டேபிள் சொல்லிட்டேன். எந்த டேபிள்? 100 டேபிள் 1000 டேபிள் இருக்கும். ஸோ அதோட டேபிள் நேம் மென்ஷன் பண்ணு. ஓகே, இப்போ நான் மென்ஷன் பண்ணியாச்சு. ஆல்டர் பண்ண சொல்லிட்டோம், டேபிளை பண்ண சொல்லிட்டோம், டேபிள் நேமே கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும்? ஆட். என்ன ஆட் பண்ணணும்? காலம் ஆட் பண்ணணும். ஸோ காலம் whatever column, x column. ஓகே, ஸோ இப்போ காலம் மென்ஷன் பண்ணால் கன்ஃபார்மாக என்ன இருக்கணும்? டேட்டா டைப் இருக்கணும். காலம்னு அதோட டேட்டா டைப் செமிகோலன். செமிகோலன்றது சிஸ்டம்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றது தான் செமிகோலன்.
ஓகேவா? ஸோ இதுதான் ஆல்டர் கமாண்டோட இது. ஸோ இப்போ ஆல்டர் கமாண்டை போட்டு வச்சு ரன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் அட்ரஸும் நம்மளுக்கு டேபிளோட ஜாயின் ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட் அட்ரஸும் டேபிள் கூட ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இந்த ஆல்டர் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம்? ஆல்டர் என்ன பண்ணுவோம் சொல்லு. ஆல்டர் டேபிள் நேம். ஸோ நீ இப்போ நான் என்ன பண்ண சொல்றேன், நீ ஆல்ரெடி ஒரு காலம் ஆட் பண்ணிட்ட. இந்த காலம் ஒன் டேட்டா டைப் வந்துட்டு எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நீ கேரக்டர்னு கொடுத்துட்ட, எனக்கு வந்து நான் காலம் ஒன்ல வந்துட்டு நம்பர் தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ கேரக்டர் இல்லை, கரெக்டாக நம்பர்ஸ் இருக்கு. பட் இதை நான் எப்படி சிஸ்டமுக்கு சொல்லணும்? தப்பாக கொடுத்துருந்தா ஒரு சேஞ்ச் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இனி இதுக்கு இப்போ ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை. ஓகேவா? ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சு. ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்தாச்சு. மாடிஃபை எதை மாடிஃபை பண்ண சொல்ல போகிறோம்? காலம். எந்த காலம் மாடிஃபை சொல்ல போகிறோம்? காலம் 1. நீ எந்த மாடிஃபை பண்ணணுமோ அந்த மாடிஃபை ஆன காலம் வேணும். நீங்கள் கொடுங்க, போட்டுட்டு காலம் சேம் ஆல்டர் டேபிள் சொல்லணும். டேபிளுக்கு எந்த நேம்னு சொல்லணும். ஸோ டேபிள் நேம் சொல்கிறோம். இப்போ மாடிஃபைன்னு சொல்கிறோம். எதை மாடிஃபை பண்ண போகிறேன்? காலம். ஸோ காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். இது ஒரு கீவேர்ட் காலம். இங்கே மாடிஃபை வந்தாலே அடுத்து காலம் வந்துடும். பட் அதே ஆடுக்கு தேவையில்லை. பட் மாடிஃபைக்கு காலம் தேவை. காலம் போட்டு எந்த காலமும் மாடிஃபை பண்ண போகிறோம்? காலம் 1. இப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. we are going to mention a new data type here. Assume here we are having a varchar and then now we are going to change it to number. This is what I am mentioning here, new data type. Okay, so இப்போ இந்த ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு, மாடிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ண ஸ்கிரிப்டை ஓட்டினோடனே என்ன ஆயிருக்கும்? ஸ்டூடெண்ட் அட்ரஸில் ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நியூ டேட்டா டைப் ஆட் பண்ணோடனே இந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. பட் அட் த சேம் டைம் இது வந்துட்டு ஒன்லி நம்பரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும், நம்பராக சேஞ்ச் பண்ணும்போது. அப்போ வேர்க்கேர் யாராவது த்ரோ பண்ணாங்கன்னா எரர் அடிக்கும். இந்த டேட்டா இந்த டேபிளில் தான் இருக்க முடியும். எப்படி? வாட்டர் பாட்டிலில் வாட்டர் தான் இருக்க முடியும். வாட்டர் பாட்டிலில் ஃபுட்டு போட முடியுமா? ஸோ சேம் வே நீங்கள் வாட்டர் பாட்டில்ன்ற மாதிரி ஸ்டூடெண்ட் நம்பரை வந்துட்டு நம்பர்னு சொல்லிட்டு அதில் நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீ அப்போ ஏதாவது வந்துச்சு, ஒரு வேர்க்கேர் வந்துச்சு அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ இதுதான் இந்த ஆல்டர் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு காலம் நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்ட. ஐ நீட் டு ட்ராப் தட் காலம். வாட் யூ வில் டூ? சேம் ஆல்டர் டேபிள் நேம் can just put like drop. Here you don't need to mention column. Drop column, exact column name. If you want to drop column 1, column 2, column 3, whatever, you can just directly put the column name there and then it will drop the column. So if I column 1 drop பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன ஆயிடும்? ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து ட்ராப் பண்ணோடனே அந்த காலம் மட்டும் போயிடும். பட் டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஸோ now it is changing. அப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன நடக்குது? What is it? It affects the structure of the object. புரியுதா? ஸோ இப்போ பண்ற எல்லாமே டேபிளோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ ஆல்டர் டேபிள்ல ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த காலம்ல I'm getting back that student number column. So I want to change this student number to a student ID. I don't want student number. I just want it like student ID. So இப்போ similar way நம்ம ஆல்டருக்கு போறோம். ஆல்டர் போயிட்டு எப்படி அந்த காலம் நேமை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். So alter table name. So what we are going to do? Rename. Correct.
rename. What we are going to rename? Here we need to mention column. We have to tell whether we are going to rename the table or we are going to rename the column. So here we are referring column. We are going to rename the column name. Okay. So rename itself, we have to give from unto. From unto. In our case, what is column? 1. Okay. Column 8. Okay, column 8 is just for reference. I'm saying column 8. So in our scenario, what is this? Is until here. Here we are going to change student number to student ID. Okay. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆல்டர். இன்னும் நிறையா பண்ணலாம். நீ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாளைக்கு என்கிட்ட சொல்லணும். இன்னும் ஆல்டர் என்னென்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது கூட நீ சொல்லலாம். பேசிக், பட் யூ ஷுட் நோ ஆல் திஸ் திங். ஸோ coming to truncate. Truncate என்ன செய்யணும்? delete and data. So they get nothing but truncate table. Truncate பண்ண என்ன ஆயிரும்னா இதான் நடக்கும். டேபிள் அப்படியே இருக்கும், பட் டேட்டா மட்டும் போயிடும். As well as truncate is an auto commit. Auto commit. Commit na save. Okay, there is nothing but save. இதை ஃபியூச்சரில் சொல்கிறேன், எனக்கு தெரிய வரும். பட் ஞாபகம் வச்சுக்கோ, ஆட்டோ கமிட். ஆட்டோ கமிட்னா நீ ட்ரங்கேட் பண்ணினாலே சேவ் ஆகிடும். இந்த டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்து நீ எடுக்க முடியாது, அன்டூ பண்ண முடியாது. இட் வில் கோ, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் ஆட்டோ கமிட். தென் நவ் ட்ராப். ட்ராப் டேபிள், டேபிள் நேம். ட்ராப் என்ன பண்ணணும்னா ட்ராப் கொடுத்தீங்கன்னா இந்த டிஸப்பியர் எல்லாமே இருக்காது, எல்லாமே போயிடும். இதுதான் ட்ராப். ஸோ திஸ் இஸ் வாட் DDL. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்டரில், ட்ரங்கேட்டில், ட்ராப்பில்? ஓகே, சரி, நான் ஒரு கோத்ரூ கொடுக்குறேன் DDL என்ன அப்படின்னு. ஸோ DDL is nothing but a data definition language. ஸோ இன்டர்வியூவில் நீ என்ன சொல்லணும்? Somebody is asking you what is DDL. What you have to say is data definition language. DDL is nothing but a data definition language. In name itself, it indicating it is defining the data. So under these we are using create, alter, truncate, and then drop. So these are the 4 basic commands we are using it under DDL. Create is used to create an object or as well as table, whatever you are comfortable with. Just create is used to create a table or an object. Okay, whereas alter is used to alter the already created object. Whatever the alteration you want to do, you are going to do in the already created object or table. Okay, here we are mentioning table. In future you will get to know what is object. Okay, then truncate. It will delete the entire data in the table, but not the structure of the table.
It will delete entire data of the table, but not structure of the table. Coming to drop, drop will eliminate the table from the database. It will eliminate, nothing will remains there. Okay, so எல்லாமே போய்டும். இதுதான் createல syntax என்னன்னா create table, table name க்கு அடுத்து என்ன மென்ஷன் பண்ண போறோம், column names. So column name மென்ஷன் பண்ணா கன்ஃபார்மா அதோட டேட்டா டைப் இருக்கும். டேட்டா டைப் போட்டு கோலன் எதுக்காக யூஸ் பண்றோம், சிஸ்டம்க்கு இந்த கமாண்ட் இதோட எண்ட் ஆகுது, இட் இஸ் a ending statement. ஓகே, ஸோ எண்ட் ஆகுது அப்படின்ற போது கோலனை போட்டு சொன்னோம்னா ஓகே சிஸ்டம் புரிஞ்சுக்கும் இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, கமிங் டு ஆல்டர். ஆல்டர்ல நிறைய ஆல்டர் பண்ணலாம், காலம் ஆட் பண்ணலாம், காலமை மாடிஃபை பண்ணலாம், காலமை ரீநேம் பண்ணலாம், காலமை ட்ராப் பண்ணலாம். ஸோ இதே இது டேபிள் லெவல்லையும் பண்ணலாம், அதையும் நீ பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம், டேட்டா டைப். ஆடுக்கு நீ காலம்னு மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, அதே சமயம் ட்ராப்புக்கும் நீ காலம் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. அதே சேம் டைம் ஒரு மாடிஃபையோ ஒரு ரீநேமோ காலம் பண்ணோம்னா ஸோ அந்த ரெண்டு டைம்ல இந்த காலம்ன்ற கீவேர்டை நீ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஒரு காலம் ஆட் பண்ணலாம். காலம் ஆட் பண்ணும்போது கன்ஃபார்மாக அதுக்கு தேவை டேட்டா டைப். ஸோ இன்னொன்று காலமை மாடிஃபை பண்ணலாம். எதை மாடிஃபை பண்ணலாம், காலமோட டேட்டா டைப் மாடிஃபை பண்ணலாம். ஒரு காலம் வேர் கேரில் இருக்குது, எனக்கு நம்பராக மாற்றணும்னாலும் அதுவும் அச்சீவபிள் தான் யூஸிங் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எனக்கு ஒரு காலம்ல எக்ஸ்ட்ரா காலம்ஸ், ஒரு டேபிள்ல எக்ஸ்ட்ரா காலம்ஸ் இருக்கு, அன்வான்ட் காலம்ஸ் இருக்கு, எனக்கு அதை ட்ராப் பண்ணணும், எனக்கு அது வேணாம் அப்படின்னா you'll go with drop using alter. Drop using alter. நீ டைரக்டா ட்ராப் பண்ணினா டேபிள் delete ஆயிடும். But using alter you can able to drop the column. So coming to fourth point, we can able to rename one column name from a old name to a new name. So அதுதான் இந்த rename ஓட syntax. இந்த சின்டாக்ஸ் எப்போவுமே உனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பிக்கணும் கூட ஞாபகம் இருக்கும். ஓகேவா? படிச்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ. புரிஞ்சிச்சு இல்லை? புரிஞ்சா நீ எப்படி படிச்சா ஓகே, புரிஞ்சிருக்கணும். இப்போ சொல்லித்தரது புரியுதா இல்லையா? ஒரு கமாண்டுக்கும் இதுதான் ஆக்ஷன், என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான். ஸோ ட்ரங்கேட் சொன்ன மாதிரி ட்ரங்கேட் டேபிள் நேம் போட்டால் டிலீட் டேபிள்லேருந்து டேட்டா டெலிட் ஆகும். ட்ராப்பில் சேம், ட்ராப் டேபிள் நேம் போட்டோம்னா டேபிளே ட்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் டிடிஎல். ஸோ இதில் டாஸ்க் இருக்குது. ஸோ இனிஷியலாக டிடிஎல் வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஸோ டிடிஎல் கிரியேட் பண்ணி எழுதிருக்கியா? டிடிஎல் ஓகே, ஸோ டிடிஎல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டே எழுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிட்டே எழுது. டவுட்னா அப்போ கேள்வி.